ஸ்டுடியோக்குள்ளே தான் நான் பிறந்ததே. என்னுடைய பிளட் எங்கேயாவது கட் ஆகி அந்த பிளட்டு கீழே போச்சுன்னா அது சினிமான்னு எழுதும். பிரதர் ஏஎல் சீனிவாசன் ஆஃபீஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக 3 வேளை சாப்பாடு அங்கேயே படுத்துக்கணும், சம்பளம் கிடையாது. ஆனந்தாட்டில் இருக்கும்போது வந்து ஃபோன் அடித்தா அப்போ எடுக்கணும், எடுத்தா ஆனந்த் தேட்டர்னு சொல்லணும். நான் கல்யாணம்னு சொல்லுவேன். இல்லைங்க அவர் என்னதான் கேட்குறாரு அப்படின்னு. அவர்கிட்டயே இப்போ பூரா பப்ளிக் தான் படம் பார்க்குறாங்க. ரவுடி பைய, சுவாமிஜி, மினிஸ்டர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ரூபா வச்சு கத்தி வச்சு ஒரு வார்த்தை சொல்லி டிக்கெட் போட்டுக்குவாங்க. அவனை அப்படியே பிடிச்சிடும், உள்ள தூக்கிட்டு போடுவோம். டவுசரே கழட்டிடுவேன், சட்டையும் கழட்டிடுவேன். புது படங்கள்லாம் வந்து எனக்கு இப்போ போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்ன தேவையான்ற மாதிரி அனுசரித்து நான் வந்து என்ன தக்க வச்சுக்கிட்டேன். எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, அதனால தான் கேட்டேன் என்ன சீக்ரெட் அப்படின்னு. அது என்னுடைய படிப்பறிவு இல்லாதனால. ஜானகியம்மா தான் எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. படத்துக்கு டிக்கெட்டு கேட்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட படம் வருவாங்களா வந்து படம் பார்க்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கல்யாணம் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸ் ஜேர்னியில் சார் இது 60. ஆமாம், எனக்கு 72 வயசு. நான் 14 வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்னும் சொன்னீங்கன்னா நான் பை பர்த் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸ்டுடியோக்குள்ளே தான் நான் பிறந்ததே. அது நிறைய பேர் தெரியாது. அதனால் என்னுடைய சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது ஸ்டுடியோனால என்னுடைய சர்வீஸ் பூரா ஃபிலிம் ஸ்டுடியோ. 72 இயர்ஸ்மே. ஆமாம், நான் என்னுடைய பிளட் எங்கேயாவது கட் ஆகி அந்த பிளட்டு கீழே போச்சுன்னா அது சினிமான்னு எழுதும். அதுவே எழுதும், நம்ம எழுத தேவையில்ல. மிஷினில் போட்டால் தானே இப்படி எழுதும். என்னுடைய பிளட்டு கீழே சொட்டுன்னு வச்சா அது சினிமா அப்படின்னு எழுதும். அந்த அளவுக்கு வெறி. சினிமா சம்மந்தப்பட்டு தான் 70 வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு எனக்கு ஆசைப்பட்டது இல்லை. அதாவது உள்ள சொல்றேன் இல்லை, எனக்கு வந்து ஆக்சிடென்ட் தான் அது. எப்படின்னா, ஸ்டுடியோவில் பிறந்த, ஸ்டுடியோவில் வேலை செஞ்சேன். அப்புறம் கண்ணதாசன் பிரதர் ஏஎல் சீனிவாசன் ஆஃபீஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சேன். 3 வேளை உணவு கிடைச்சதுனால 1974, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். 3 வேளை சாப்பாடு அங்கேயே படுத்துக்கணும், சம்பளம் கிடையாது. ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, அதுக்காக அங்கே போட்டாங்க. வறுமை இருந்து. ஆமாம், 74 வந்து ஆனந்த் தேட்டரில் ஜாயின் பண்ணேன். 150 ரூபா சம்பளம். ஆனந்த் தேட்டரில் அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அவர் வந்து ரொம்ப இதாச்சே, தப்பு பண்ணாமல் போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்கன்னாங்க. தப்பு பண்ணாமல் எப்படி போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்கன்றதுக்கு அங்கே வேலை செஞ்சேன். அங்கே கொடி குத்திட்டேன். ஒரு 15 வருஷம் இல்லையா அந்த டிராவல்? 74 to 89. சார், இப்போ அந்த அடைமொழி அப்படின்ற அந்த பேர் முன்னாடி வந்தால் வந்து அது கடைசி வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், மாறாது பெரும்பாலும். பட் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இனிஷியல் ஆரம்பிக்கும் ஆனந்த் தியேட்டர். ஸோ அந்த 74 to 89 வரைக்கும் ஆனந்த கல்யாணம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட் லக் தியேட்டர் மாறும், குட் லக்னு மாறிச்சு. 4 ஃப்ரேம்ஸ். இப்போ நாக்கில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் இருக்குல்ல சார் நீங்கள் வந்து இங்கே? 8 வருஷம் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் 8 இயர்ஸாக இருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த டிராவல் சொல்லுங்களேன், இத்தனை இடங்கள்ல மாறிக்கீங்க. பட் கல்யாணம் சார்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு வரும். கல்யாணன்றது நான் இப்போ ஆனந்த் தேட்டரில் இருக்கும்போது சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஆனந்த் தேட்டரில் இருக்கும்போது வந்து ஃபோன் அடித்தா அப்போ எடுக்கணும், எடுத்தா ஆனந்த் தேட்டர்னு சொல்லணும். நான் கல்யாணம்னு சொல்லுவேன். உமாவி சார் இருப்பார் ஓனர், நைனா ஆனந்த் தேட்டர்னு சொல்லணும்னு நைனான்வார். இல்லைங்க அவர் என்ன தான் கேட்குறாரு, அதனால் நான் கல்யாணம் சொல்லலை. இல்லை நைனா நீ ஆனந்த் தேட்டர்னு சொல்லணும்னாரு. இல்லைங்க அவர் என்ன தான் கேட்குறாரு அப்படின்னு. அவர்கிட்டயே பேசினா ஒத்துக்க மாட்டார், எதிர்த்து பேசினா அடித்து தருத்துன்னுவார். அவர்கிட்டயே அந்த மாதிரி பேசி, அவருடைய பேச்சுக்கு தகுந்த மாதிரி பேசி, அவர்கிட்ட 71 89 வரைக்கும் வேலை செஞ்சேன். அது ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட சேர்றது கஷ்டம், சேர்ந்தா நீடிக்கிறது கஷ்டம், நீடிச்சா காப்பாற்றிக்கிறது கஷ்டம், காப்பாற்றிக்கினா ஸ்டடி பண்ணிக்கிறது கஷ்டம். அவருடைய பேச்சு, அவருடைய மூமெண்ட்டு, அவருடைய தோற்றம், அவருடைய பார்வை, அவருடைய இதெல்லாம் நான் வந்து உள்வாங்கிட்டேன். அது மொத்தத்தில் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தைரியம், கான்ஃபிடென்ட். ஏன் முடியாது, ஏன் செய்யக்கூடாது, தவறாக இருக்கக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கு. அது அப்படியே உள்வாங்கிட்டேன். அது அப்படியே மெயின்டைன். நீங்க இப்படி இருக்கிறது காரணமே அவருடைய பாதிப்பு நிறைய இருக்கு. அவருடைய பேச்சு, அவருடைய மூமெண்ட், அவருடைய சொல்லு, அவருடைய இது இல்லாமல் ஒரு நாள் இருந்ததே இல்லை. நீங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும், யாருக்கும் பயப்படாது, நேர்மையா இருக்கவங்க பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க. அது அந்த பெருமை எப்போ உண்டா உங்களுக்கு? எனக்கு என்ன பயம், நான் எப்பவுமே அது உண்மைதான். பட்டுன்னு பேசிடுவேன். வீட்டில் ஒய்ஃப் கூட பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் தப்பான்னு தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்க எங்கள் அப்படி இருக்குவாங்க.
நான் வந்து அது காதில் வாங்கிக்குவேன். பட் இன்னைக்கு வரைக்கும் என்னை திருத்த முடியல. அவங்களும் அதோட ஐக்கியமாயிட்டாங்க. உங்களோட ரொம்ப நெருங்கி பழகுற எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் சார்னா எப்படி இருப்பாங்க இப்படிதான் அப்படின்னு பேசுவாரு. சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டாங்கல்ல ஆட்டாங்க. உங்ககிட்ட வந்து Right. பேசும்போது. சார் முதல்ல தெரியாம இருந்திருக்கும். அப்புறம் தெரிஞ்ச உடனே சரி அப்படிதான் பேசுவார், ரைட் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. பட் டியூன் ஆயிடுவாங்க. 72ன்னு சொன்னீங்க உங்களோட வயசு. அதாவது வந்து பொதுவாகவே இந்த காலங்கள் ஒரு 30-40 வயசு வரும்போதே வந்து நாங்களாம் அந்த காலம் பேசுற நிறைய பேர் பார்க்கணும். பொதுவாக அந்த தலைமுறைகள் மாறும்போது 40 வயசுக்கு வரும்போதே நாங்களாம் சின்ன வயசுல அப்படின்னு பேசுவாங்க. அதாவது வந்து அவுடேட் ஆயிடுவாங்க. அந்த அந்த ஜென்ரேஷனோட அப்படியே அட்டாச் ஆகிக்க மாட்டாங்க. 70+ இருக்கீங்க. 72 72 அதான் 72ல இருக்கீங்க. ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஷர்ட் ஆகட்டும், ஷூ வந்து எனக்கு அதுதான் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து எல்லோ ஷூஸ் பார்த்தோன்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு. இது எப்படி அப்டேட்டடா இருக்கீங்க வந்து இந்த காஸ்டியூம்ஸ்ல இல்ல எல்லாமே நீங்க வந்து நேத்தி வரைக்கும் நான் புடுங்கினேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் ரைட். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கரண்ட் வாட் இஸ் சி நோ? இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் கேட்கணும். நான் வந்து ஆனந்த் தேட்டர்ல இருந்தேன், நான் வந்து ராத்திரி அப்படி இருந்தேன், காலைல 7 மணிக்கு போனேன், ராத்திரி 12 வரைக்கும் இருந்தேன், அது பார்த்தேன் இது பார்த்தேன், நான் 4 ஃப்ரேம்ஸ்ல அதெல்லாம் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டேன்ல. ஃபிலிமில் பார்த்த ஸ்டுடியோவுக்கும் வேற மாதிரி எதோ டிஜிட்டலில் வந்துச்சு மாற்றிட்டு வச்சு இன்னைக்கு படம் பார்க்கணும்னா மெயிலில் அனுப்பிச்சு படம் பார்க்குறாங்கல்ல. 8 நாள் வேலை செய்ய வேண்டிய மிஷினை 80 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி மிஷின் வந்துச்சு. இங்கே கை காட்டுறேன் பாருங்க, அந்த மிஷின் அந்த வந்து machine 80 நிமிஷத்தில் செய்யலாம். 8 நாள் செய்ய வேண்டியது. முன்னாடி மிக்சிக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியர்கிட்ட டைரக்டர் சொல்லிட்டு இந்த மாதிரி இது மாதிரி ஓகே ஓகே ஓகேன்னுவாங்க. ஒரு சார் நாளைக்கு காலையில் வாங்கிக்கோங்கண்ணா, உட்காரு வாங்கிட்டு போங்க. ஃபாஸ்ட் மிஷின் வேற மாதிரி வந்துச்சு. டெக்னாலஜி அந்த மாதிரி, என்ஜினியர் அது மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க. நீங்க வந்து இதுக்காகலாம் எதுவும் நீங்க படிக்கிறது அப்படின்னா நீங்க சொன்னீங்க 9th வரைக்கும் தான் நான் படிச்சேன். அப்புறம் 9th வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க. குடும்ப சூழலால் நீங்க வேலைக்கு வந்துட்டீங்க. பட் இந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ நம்ம இப்போ இந்த ஸ்டூடியோலேயே வந்து டிஐ கலரிங் எல்லாமே நடக்குது, சிஜி எல்லாமே நடக்குது. அப்டேட் சார். ஏன்னா வந்து முன்னாடி 4 ஃப்ரேம்ஸ் இருக்கும்போதுமே சரி, ப்ரிவியூ தியேட்டர்ஸ்ல வந்து அதுல இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தியேட்டர் ஆச்சு. ஆமா, அப்படிதான் நீங்க நாக்குமே இருக்கு. நான் குட்லக்கில் இருக்கும்போது நம்ம தேட்டர்ல படம் பார்த்தா தான் சவுண்டு லைட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு திருப்தி கிடைக்கணும்னா அங்கதான் வந்து பார்க்கணும். நான் ஆனந்த் தேட்டர்ல இருக்கும்போது மிஸ்டர் பாரத் படம் போடும்போது ஏவிஎம் படம் போது ஒரு ரீல் கொண்டு வந்து செக் பண்ணாங்க. முத்துராம் சார் பார்த்துட்டு சரியா இல்லை சவுண்டு அப்படின்னாங்க. ராத்திரியோட ராத்திரி 3,75,000 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் மாற்றி போட்டோம், இம்போர்ட்டட் ஸ்பீக்கர். ஓமபதி சார் எதுவும் சொல்ல கேட்கவே தேவையில்லை. என் வீட்டில் கொண்டு வந்து நான் செவத்துல ஃபிக்ஸ் பண்ண மைக்க ஸ்பீக்கரை தவறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் உமால் சார் எங்கே வாங்கி பேசணுன்றா அந்த நானே பேசி வாங்கிட்டேன். அப்படியே மறுநாளைக்கு வந்து இது மாதிரி ஸ்பீக்கர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தியேட்டர் முதலாளி தான் அவரு, எல்லாமே பார்த்துக்கிறது நான் தான், நிர்வாகம் ஃபுல்லா உங்க கையில ஆமாம். இருந்துச்சு. அதனால அவர் வந்து இது என்ன கேட்கல. அதே மாதிரி குட்லக் தேட்டரில் கூட நான் 4 ஃப்ரேம்ஸில் கூட பிரியன் சார் இருக்கும்போது ஒரு ஸ்பீக்கர் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த டெக்னாலஜி போட்டேன். லால் சார் பார்த்துட்டு கல்யாண் சார் சவுண்டு கொஞ்சம் சென்ட்ரல் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் அப்படின்னாரு. செக் பண்ணிக்கிறேன், என்ஜினியர் செக் பண்ண தலைவர் அது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னாங்க. அது ஒரு 4 ரூபா 4.25 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். சாருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. டக்குன்னு ஆளை போட்டு ஜிஎம்எல்டிகல்ஸ் கிரின்னு இருக்காரு, கூப்பிட்டு டக்குன்னு எடுத்துட்டோம். 15 நாள் கழிச்சு வந்தார், செக் அமிச்சோம். கல்யாண் சார் இருந்தால் வெளியே அமௌண்ட் ஒன்று இல்லை வருதாயிட்டு அப்படின்னாரு. இல்லை இந்த ஸ்பீக்கர் அப்படின்ட்டு கைது போட்டார். எப்பவுமே உண்மையா இருந்தா யோசிக்க தேவையில்லை. அதான் உண்மைக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. நீங்க உலகம் பூரா இந்த வார்த்தை வந்து உண்மைக்கு ஞாபக சக்தி. உங்ககிட்ட என்ன பேசணும்னு யோசனை பண்ணாதான் பொய். கண்ணில் அழுக்கெடுத்து காதுல விட்டு தலை சொரிஞ்சு மூக்குல விட்டு தேவையில்லையே. வெட்டணும் துண்டுறது நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கவே தேவை. உண்மைக்கு ஞாபக சக்தி நீங்க திருப்பி சொல்லி பாருங்க, உண்மைக்கு ஞாபக சக்தி தேவை கிடையாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மக்கள்லாம் வந்து பார்க்குற ஒரு தியேட்டர்ல நம்ம கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம வேலை பப்ளிக் தியேட்டர்ஸ் ப்ரிவியூ தியேட்டருக்கு வந்தது என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க? பப்ளிக் தியேட்டருக்கும் ப்ரிவியூ தியேட்டருக்கும் வந்து என்னன்னா, பப்ளிக் தியேட்டர் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு பையன் மாதிரி இல்லைன்னா பொண்ணு மாதிரி. ப்ரிவியூ தியேட்டர் வந்து 6 மாசம் குழந்தை மாதிரி. டோட்டலாக இப்போ பூரா பப்ளிக் தான் படம் பார்க்குறாங்க. ரவுடி பைய, சுவாமிஜி, மினிஸ்டர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஃபேமிலி, பலதரப்பட்ட டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. அப்போல்லாம் என்ன, நீங்கள் ₹1.80, 2.90, 3.40, 4.50, 4.50 ரூபா பால்கனி. அன்னைக்கு அந்த ஒரு சிஸ்டம். இன்னைக்கு ப்ரீவியூ தியேட்டர் பார்க்கும்போது நீங்கள் என்ன அப்படியே மாறி போச்சு. ஒன்லி இன்வைட்டீஸ். கரெக்ட்.
யார் படம் டைரக்ட் பண்ணுறீங்களோ அவங்க டைரக்டருடைய ஃப்ரெண்ட்ஸு, யார் இப்போ ஹீரோ நடிச்சிருக்காருன்னா ஹீரோ ஃபேமிலி, பிரைவேட் ஷோஸ் மட்டும் தான் ஓடும். இந்த மாதிரி. அப்போ அந்த ஆடியன்ஸு பார்க்கும்போது அது 6 மாத குழந்தை. அந்த 6 மாத குழந்தை எப்படி பார்த்துக்கணும்? அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். அதே பப்ளிக்கில் எப்படி பார்த்துக்கணும்? எல்லா ஷோக்கும் படம் பார்க்க வந்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப பயங்கர முரட்டுத்தனமாக வருவாங்க. அது எல்லாத்தையும் எதிர்த்து தாக்குதல் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, கத்தி பட்டிருக்கு, காலில் எல்லாம் இருக்கு. ஷூ அவுத்து காட்டணும்னா காட்டிடுவேன். கத்தி ரூபா வச்சு கத்தி வச்சு ஒரு வார்த்தை சொல்லி டிக்கெட் போட்டுடுவாங்க. சிக்னல் கொடுப்பான், புக்கிங்கில் இருக்கு. நான் உள்ளேருந்து வெளியில் வந்து அவனை அப்படியே பிடிச்சிடுவேன், உள்ளே தூக்கிட்டு போயிடுவேன். டவுசரே கழட்டிடுவேன், சட்டையும் கழட்டிடுவேன். அடின்னு அடிப்பேன். இனிமேல்ட்டு ஜென்மத்துக்கு ஆனந்த இடத்துல டிக்கெட் விற்க வரக்கூடாது, டிக்கெட் போடுன்னு சொல்லக்கூடாது. அவன் கத்தி எடுக்கும்போது பட்டுச்சு. அது மாதிரி ஒரு கத்தி கீழே காலில் விழுந்துச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க ரொம்ப நேர்மையாக பயப்பட தேவையில்லைன்னு சொன்னீங்க. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. உயிருக்கே நம்ம எப்போ ஒரு வாட்டி ராத்திரி வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டான் ஒரு ரவுடி பையன். பட்டாணி குமார்னு பேர் அவனுக்கு. இறந்து போயிட்டான். ரெங்கூன் தெருவு, ஆனந்த தேட்டர் பக்கத்தில் பூரா ரவுடி ஏரியா தான், ரெங்கூன் தெருவு. ராத்திரி நான் காலைல வீட்டிலேருந்து வரும்போது போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், போயிட்டு வரேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன வயசு இருக்கு எனக்கு? அவன் என்ன சொன்னான்? ராத்திரி வீட்டுக்கு போக மாட்டேன்னா. நான் என்ன பதில் சொன்னேன்? உனக்குதா? திருப்பி சொல்லவா? சொல்லுங்க. நான் கிளம்பும் போது வீட்டில் போயிட்டு வர சொல்லவே இல்லை. உன்னால பண்ண முடியும், பண்ணிக்கோ. கான்ஃபிடென்ட் இருக்கணும். பண்ணவே இல்லை, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. புது படங்கள்லாம் வந்தால் எனக்கு இப்போ போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபால் கமிஷனர். அப்போ அவருக்கு செல்ல புள்ள மாதிரி நான். ராத்திரி 12 மணிக்கு என்னை வந்து ஒரு 15 பேர் என்னை அடிக்க வராங்க. ஆட்டோ வேனு வந்து வெளியில் நிப்பாட்டுறாங்க. வாட்ச்மேன் சொல்கிறான், சார் உங்களை இந்த மாதிரி மத்தியானம் அந்த பையனை அடிச்சிட்டிங்களாமா, அந்த பையன் எக்மோர் வைன்ஸு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸ்கூட்டரை நிப்பாட்டி ஃபோன் பண்ணால், ஸ்ரீபாலுக்கு ஃபோன் பண்ணால் கமிஷனர் எடுத்தார். 2 பக்கம் வண்டி வந்தது, போலீஸ் வண்டி. மைக் 10, மைக் 16 2 வந்து இந்த ரவுடி பசங்கள்லாம் போயிட்டாங்க. என்னை போலீஸ் வண்டியில் கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. 2 பேர் பந்தோஸ். அதெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே வேலை கடவுள் எல்லாருக்கும் வந்து வழி கொடுப்பாங்க. அது நீங்கள் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருந்து உழைக்கணும். உழைப்பே உயர்வுக்கு வழி. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தாரக மந்திரம் தான். நான் வந்து எங்கேயுமே தலை சொரிஞ்சு கை கட்டி கட்டக்கூடாது. கை கட்டி எல்லாம் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக டாடியாக இருக்கணும். டாடி மூடி ஆகிடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஆனந்த் தேட்டர், குட்லக் தேட்டர் கல்யாணம், ஆனந்த் தேட்டர் கல்யாணம், குட்லக் தேட்டர் கல்யாணம், 4 ஃப்ரேம்ஸ் கல்யாணம், பிரசாத் ஸ்டுடியோ கல்யாணம், ப்ரெசண்டாக வந்து இது பண்ணிங்கன்னா நாக் ஸ்டுடியோ கல்யாணம். எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம். இப்போ ரஜினி சார் வந்து கல்யாணம் நாக் ஸ்டுடியோ முடிஞ்சு போச்சு. சினிமாக்குள்ள இல்லாம, ஐ மீன் தியேட்டர்ல படம் இயக்குறதோ நடிக்கிறதோ அதை சம்மந்தப்பட்டு இல்லாம, ஆனா சினிமாலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு பேரா இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கீங்க நீங்க. அது வெகு சில பேர் தான் சொல்லலாம். நான் அதை தக்க வைக்கணும்ல, அதுதான் கேட்க வந்தேன் நான் தக்க. நீங்க வந்து சினிமாவில் பாப்புலரா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து எல்லாரோட அனுசரிச்சு, எந்த பாலிடிக்ஸும் இல்லாம, பாலிடிக்ஸ் மீன் சினிமாவில் எந்த பாலிடிக்ஸ் இல்லாம எல்லாருக்கோட அணுகி எல்லாருக்கும் என்ன தேவையான்ற மாதிரி அனுசரிச்சு நான் வந்து என்ன தக்க வச்சுக்கிட்டேன். இல்ல, ஏன்னா எல்லாரோடையுமே நீங்க உங்களுக்கு அந்த செட் ஆகுது. அது எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அதனாலதான் கேட்டேன் என்ன சீக்ரெட் அப்படின்னு. அது என்னுடைய படிப்பறிவு இல்லாதனால, நான் அப்படியே ஒரு தோற்றம் உள்ளவன், அப்படியே ஒரு கான்பிடென்டா இருக்கேன். என்னுடைய படிப்பறிவு ஜாஸ்தி எனக்கு வந்துடுச்சுன்னா வேற மாதிரி இது இருப்பேன், சொல்ல முடியாது. எனக்கு அந்த படிப்பறிவு இல்லாதனால நான் என்ன ஆச்சுன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியே வந்துட்டேன். அப்புறம் செஞ்ச முதலாளி எல்லாம் அப்படி, நான் ஆனந்த் தேட்டர் முதலாளி அப்படி, ஜிவி சார் அப்படி, அப்புறம் வந்து பிரியதர்ஷன் அப்படி, முதலாளிகள்லாம் எப்படி இருக்காங்களோ அது அந்த மாதிரியே நான் வந்து என்ன அக்காமடேட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனந்த் தியேட்டர்ல நீங்க 15 இயர்ஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அதாவது அங்க ரெகுலரா, ஏன்னா அது பப்ளிக் தியேட்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் 30 வயசு ஆளுங்க வந்து அந்த மாதிரி வயசுன்னு, அங்க சினிமா பிரபலங்கள் யாரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வருவாங்க? எல்லாருமே சினிமா எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. வேற வழியே கிடையாது. கேட்கறேன் அந்த படம் வேற வழியே கிடையாது. நீங்க அன்னைக்கு வந்து இந்த டிவியில படம் பாக்குறது இல்லைல்ல. கரெக்ட். அப்ப தேட்டர்ல ஆனந்த் தேட்டர்ல வந்து வார்னர் ஹவுஸ் அது பேரு. அப்ப இங்கிலீஷ் படம்லாம் இந்தியாவிலே 3 பிரிண்ட் வந்து மெட்ராஸில் இருக்கும். ஒரு பிரிண்ட், ஒன்று கல்கட்டா, ஒன்று பாம்பே. இப்போ என்ட்ரதி டிராகன் வந்துட்டீங்கன்னா 54 வாரம் ஓடிச்சு. 54 41 வாரம் ஹவுஸ்ஃபுல்லு.
ஒரு வருஷம் ஒன்று படம். மணி ஆர்டர் பண்ணி சவுத் இந்தியாவில் படம் பார்த்துருக்காங்க. பெங்களூர்லேருந்து மணி ஆர்டரு, பாண்டிச்சேரியிலேருந்து மணி ஆர்டரு, ஹைதராபாத்லேருந்து மணி ஆர்டரு. சொல்லுங்க, எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? அப்புறம் 41 வாரம் ஹவுஸ்ஃபுல்லு. இதெல்லாம் ரெக்கார்டு. அது மாதிரி சென்னைக்கு ஒரு ஒரு தேட்டருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனந்த் தேட்டர்னா என்ட்ரதி டிராகன், சத்யம் தேட்டர்னா சோலே, ஸ்டார் தேட்டர்னா யாதவ் கி பாரத், மிட்லண்ட் தேட்டர்னா பாபி, அது மாதிரி சஃபேர் தேட்டர்னா 36 ஸ்டாலின் ஒரு படம் நிறைய அந்த மாதிரி. ஆமா, இது தேவி தேட்டர்னா ஓமன், ஈகா தேட்டர்னா எக்ஸாசிஸ்ட். இது மாதிரி ஒரு தேட்டருக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அப்பெல்லாம் படம் பார்த்தா கூட எல்லாரும் படம் பார்ப்பாங்க. நீங்க சினிமா வந்து இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு. முன்னாடி தமிழ்நாடு சென்னையில் மட்டும்தான் இருந்தது. அப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா டைரக்டரும் எல்லா ஆர்டிஸ்டும் படம் பார்க்க வருவாங்க. எம்ஜிஆர் சார் வந்திருக்காரு அந்த காலகட்டத்தில்? இல்ல, எம்ஜிஆர் குட்லக் வந்திருக்காரு. குட்லக் வந்திருக்காரு. இப்போ நீங்க எல்லா தலைவர்களோடையும் சரி, சினிமா பிரபலம் எல்லாரோடையுமே உங்களுக்கு நல்ல பழக்கம், அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது எம்ஜிஆர் சாரோட உங்களுக்கு? எம்ஜிஆர் ஜானகி அம்மா தான் எனக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணுறது. நான் அரசியல் கிடையாது. ஜானகி அம்மா வந்து நான் ஆனந்த் தேட்டரில் இருக்கும்போது எல்லா படத்துக்கும் டிக்கெட்டு கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட படம் வருவாங்களா? படம் பார்ப்பாங்க. எல்லா தேட்டருக்கும் நான் தான் ஏற்பாடு பண்ணுவேன். அது ஒரு ஹேபிட்டா. எனக்கு வீடு அலாட் பண்ணாங்க ஹவுசிங் போர்டில். நுங்கம்பாக்கத்தில் வீடு. ஆனந்த் தேட்டர் டு நுங்கம்பாக்கம் போகிறது 3 கிலோமீட்டர். திருவாம்பூரில் போடுறேன்னு இல்லை, நான் நுங்கம்பாக்கத்தில் உடனே சண்டை போட்டுவாங்க. அதனால அந்த இதெல்லாம் நீங்க அங்க மாதிரி இப்போ ஆனந்த் தேட்டர்லேருந்து வெளியே நீங்க குட்லக் வரீங்க நீங்க. ஸோ நீங்க சொன்னீங்களா அந்த டிஃபரன்ஸ் சொன்னீங்க, 6 months பேபியும் 40 வயசு ஆளுங்க நினைக்கிறேன். அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? நான் ஜிவி என்ற குட்லக் தேட்டர் வாங்கும்போது ஜிவி சார் வந்து கல்யாணம் இந்த மாதிரி தேட்டர் வாங்கியிருக்கேன், நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு. பிரிவி தேட்டரா? நான் வந்து அவ்வளோ வேலை ஒன்றும் இருக்காதே அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப பேச மாட்டார், 1, 2 தான் பேசுவார். உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்னாரு. என்னை பற்றி நல்ல தெரியும் இருக்குது. இப்போ நான் ஆனந்த் தேட்டரில் இருக்கும்போது அப்படி டெய்லி வருவார். ஆனந்த் தேட்டர் லீஸில் வச்சுருந்தாரு. டெய்லி என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார். அப்படி ஒரு ஹேபிட்டு. அந்த தேட்டர் எடுத்து எந்த தேட்டர்லேயும் படம் பார்க்கணும், நம்ம தேட்டரில் தான் படம் பார்க்கணுன்ற ஒரு பாலிசி. அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி நீங்கள்? சவுண்டு சிஸ்டம், ஸ்க்ரீன். எந்த தேட்டர்ல இருக்காத ஸ்க்ரீனு போட்டேன், எந்த தேட்டர்ல வராத சவுண்டை போட்டேன். சென்னையில் இருக்க எந்த தேட்டர்ஸ்லையுமே இல்லை. ப்ரீமியர் தேட்டர்ல எந்த தேட்டர்ல பப்ளிக் தேட்டர்ல கூட பார்க்க முடியாது. அதுதான் கேட்க வந்தேன் நான். அதுக்கு சின்ன நீங்க கேட்டனால அந்த மாதிரி கிள்ளி கேட்குறீங்களா? அது மாதிரி சொன்னேன். கார்பன் அப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். கார்பன் வந்து இப்படி இருக்கும். அந்த கார்பன் எரிய மிரர்ல லைட்டு பட்டு அந்த மிரர்ல லைட்டு தான் ஸ்க்ரீன்ல படும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கார்பன். இப்போ இது ஒரு நேஷனல் கார்பன், இது வந்து சினிகுலோ கார்பன் ஒரு. அது மாதிரி 4 கம்பெனி இருக்கு. நேஷனலில் தான் டாப்பு, சினிகுலோ 2, அப்படி ஒரு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. என்ஜினியர் வந்து இந்த மிரர் வந்து வைகேகே மிரர், ஜப்பான் மிரர். மற்றவங்களாம் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வந்து லோக்கலான மிரருக்கு போடுவாங்க. இது வந்து 14,000. அப்போ 14,000னா அப்போ ரொம்ப ஜாஸ்தி. 3,000 ரூபாய்க்கு மிரர் வாங்கி போட்டுருவாங்க. நான் வந்து கொழுப்பு, ஜிவி சாரு கொடி கட்டி பிறகுறாரு, நம்ம ஏதாவது வித்தியாசம் பண்ணோம், ஜப்பான் மிரர் இறக்கிட்டேன். இறக்கி அது நல்லா லைட்டு விட்டுட்டிங்கன்னா 3 வருஷம் வரும். நான் பண்ணுற கூத்து பண்ணுங்க, நேஷனல் கார்பன் நெகட்டிவும் சினிகுலோ கார்பன் பாசிட்டிவும் போட்டேன். மாற்றி ஓகே மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. நேஷனல் கார்பனுடைய நெகட்டிவும் நேஷனல் கார்பனுடைய பாசிட்டிவும் போடணும். இதுதான் ரேஷியோ. என்ஜினியர்கிட்ட சொன்னா, அப்படி போட்டிங்கன்னா 1.5 வருஷத்துல மிரர் போயிடு சார்னாங்க. பரவாயில்ல, லைட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. போடு, கலப்பு திருமணம் பண்ண மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி அது சூப்பரு. நம்ம தேட்டர்ல லைட்ல படம், ஸ்கிரீன்ல படம் பார்த்துட்டா இந்த லைட் கிடைக்காது வெளியில. அது யார்கிட்டே சொல்லலை. இந்த சீக்ரெட் யார்கிட்டயுமே சொல்லலை. சரவணன் சார் வந்து எஜமான் படம் போட்டாங்க. அந்த படத்தை வந்து 35 ஷோ நம்ம தேட்டர்ல ப்ரிவியூ போட்டாங்க. நிறைய பேர் அவங்க ஆளுங்க இருக்காங்க, கஸ்டம் ஷோ, ஏர்போர்ட் ஷோ, ஸ்கூல் ஷோ, அந்த மாதிரி அந்த மாதிரி. நம்ம அப்போ மேனா தேட்டர் இருந்து நம்ம தேட்டர் 35 ஷோ. அப்போ எஜமான் ஷோவில் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அவங்க தேட்டரில் பார்த்துருக்காங்க. ஸ்டுடியோவில் சரவணன் சார் இல்லை, இருந்தாலும் அவங்க தேட்டரில் பார்த்து ஓகேன்னு வந்துட்டாங்க. நம்ம தேட்டரில் பார்க்கும்போது லைட்டிங் நல்லா இருக்குது, சவுண்டும் நல்லா இருக்குது. அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, போகாது. அப்போ கல்யாணம் நம்ம ஆளுகளை அனுப்புகிறேன், கொஞ்சம் என்ன அதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. சரிண்ணா, பட் சீக்கிரட்டை சொல்லக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் எல்லாம் கரெக்டாக இருக்கு, பட் அது லைட்டு மட்டும் கொஞ்சம் குறையுது ஒன்று. சாரிண்ணான்ட்டேன்.
சொல்ல சொல்லல. மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லல. கடைசி அவருக்கு தூசிக்கு சமானம் தான், சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு தருணத்தில் அண்ணா இந்த மாதிரி ஓ அப்படின்ட்டு அந்த 35 ஷோலையும் சொல்லலை. அந்த சீக்கிரட்டை ஒரு சில இதில் சொல்லக்கூடாதுல்ல. எல்லார்ட்டையுமே எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு, கரெக்ட். சொல்லக்கூடாது. நம்ம யூனிக்கா இருக்கிறது காரணமே அதுதான். அதான். நமக்கு ஆமா, வெட்டொன்னு துண்டு ரெண்டு. இப்ப ஜிவி சார் இருக்கிறதுனால இப்ப நீங்க சொன்னீங்க நான் மட்டும் இந்த டெக்னாலஜி கேட்டதே கிடையாது, என்ன செலவு பண்ணு கேட்டதே கிடையாது. மறுபடத்தை காட்டிட்டல. ரஜினி சார்லாம் அவரோட படங்கள்ல இப்ப ஆனந்த் தியேட்டர்லயே வந்து படங்கள்லாம் பார்த்திருக்கேன். அவருக்கே நீங்க வந்து கங்குவா படம் பார்த்தாரு. கங்குவா படம் ரிலீஸு. அவர் வந்து ஃபியட் ஓட்டிட்டு 3 பேரை கூப்பிட்டு வந்தார். டர்ன்னு வந்து நின்னாரு. தலைவர் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.